எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டை இன்றைக்கி மீட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறது நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான். நன்றி. முதல்ல மாணவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் எல்லாமே. அவங்க நடத்தின இந்த அறவழி போராட்டத்தில் தான் நமக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கு. அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவர்கள் இல்லைன்னா நம்ம இந்த வருடம் ஜல்லிக்கட்டு நடத்தியிருக்க முடியாது. அவர்களால் நமக்கு ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்த உரிமை, அந்த வெற்றி எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் சேரும். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தது தன்னார்வ தொண்டர்கள், அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துருக்கலாம், ரொம்ப மாணவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து அவர்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாமே கொடுத்து அவங்கள ஒரு இதாக வச்சு, ஒரு எனர்ஜிக்காக வச்சு, அவங்கள தண்ணி அது எல்லாமே கொடுத்தார்கள். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்கிறேன். தமிழர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இதை நம்ம போராடலை. நமக்காக ஃபாரின்லேயும் எல்லா இடத்துலையும் போராடி இருக்காங்க. ஆஸ்திரேலியா, பெல்வன், ஸ்ரீலங்கா, இது மாதிரி எல்லா இடத்துலையும் போராடி இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் சேர்ந்ததுனால தான் இந்த வெற்றியை நம்ம இப்போது வாங்க முடிஞ்சது. அதற்காக நன்றி. அனைவருக்கும் நன்றி. இனிமேல் நம்ம தமிழன்னா யாருன்னு அவங்களுக்கு தெரியும். தமிழங்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க இனி. ஏன்னா இது மாதிரி ஒரு கூட்டம் ரொம்ப நாளாக இல்லைங்க. ஏன்னா இந்த காலத்தில் அரசியல் பின்னாடியோ நடிகர் பின்னாடியோ இந்த கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நினைக்கல. ஆனால் இப்போ நடந்தது பார்த்திங்களா, இதுதான் தமிழ் உணர்வுக்கான போராட்டம். இது நம்ம மிகப்பெரிய வெற்றிங்க. இது ரொம்ப 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 வெற்றி. இனிமேல் நம்ம வீழ்ச்சிக்கணும். ஒன்று மட்டும் சொல்கிறேன். இப்போது சமீபத்தில் இந்த பெப்சி கோக்கு தடை சொல்லியிருந்தாங்க. வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் அதை நம்ம மட்டும் பண்ணணும், நம்ம வாங்க வேண்டாம். அதே மாதிரி வணிகர் சங்கத்தில் இருக்கிற தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, 26ஆம் தேதியிலிருந்து பெப்சி கோக்கு தமிழ்நாட்டில் தடையின்ட்டு. அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக நான் உங்களை கேட்டுக்கிறேன். எல்லார் சார்பாகவும், எல்லா தமிழின சார்பாகவும் கேட்டுக்கிறேன். தமிழ் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் பார்த்து எங்களுக்கு செய்யுங்க. இனிமேல் தமிழனை ஏமாற்றாதீங்க. நன்றி.